அவ்வளவு அறிவு நேர்மை உள்ளவங்கன்னா பராசக்தி படத்தை எடுத்தவங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இந்த பெரியாரோட ரோல் என்னன்னு பதிவு பண்ணிருக்கணுமா இல்லையா? காலி பசங்களை சுட்டுக்கொள்ளுன்னு சொன்னார்ல பெரியாரு. காமராஜரோட ரோலையும் பதிவு பண்ணல. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பெரியார், காமராஜர் நேரடி எதிரி, காங்கிரஸ் தலைவர், பக்தவச்சலம் முதலமைச்சர், காமராஜர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அவங்க இந்த போராட்டத்தை பெரியார் காமராஜர் ஆதரவு போராட்டத்தோட காரியகர்த்தாக்கள் அவங்களதான் நீங்க திட்டுறீங்க. காங்கிரஸ் ஒழிக்கணும்னு நினைச்சீங்க, ஒழிச்சிட்டீங்க, நல்லது. நீங்க தினம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல, இது பெரியார் ஆட்சின்றீங்களா? அந்த பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல என்ன பண்ணார்? காலி பசங்களை சுட்டுக்கொள்ளுன்னு சொன்னார்ல, காமராஜ் கூட அந்த வார்த்தையை சொல்லல. நீ தூக்கி கொண்டாடுற பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அரசை ஆதரித்தார், துப்பாக்கி சூட்டை ஆதரித்தார், துப்பாக்கி சூட்டில் பலர் கொல்லப்பட்டதை அவர் ஆதரித்தார் என்பது வரலாறு. அதை பதிவு பண்ணியா நீ? அந்த அறிவு நேர்மை உனக்கு இருக்கா? நீ பெரியாரை கொண்டாடுறல, கொண்டாடு, அவன் உரிமை. ஆனா இந்த இஷ்யூல பெரியாரோட ஸ்டாண்ட் இதுன்னு பதிவு பண்ற அறிவு நேர்மை உனக்கு இருக்கா? இல்லையே. அப்புறம் நீ தான் மத்தவனை பத்தி பேசுறது. பெரியாரோட ரோல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நீ பதிவு பண்ணிருக்கணுமா இல்லையா? சிவகாரத்தை வச்சு எடுத்த படத்துல நான் கேட்கிறேன். ஊர் நியாயம் எல்லாம் பேசுறாங்க ப்ரொடியூசர்ஸும், நீங்க அவங்க ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகளும். அப்ப வசதியா யோசிக்கிறதுன்னு இதுதானே. காலி பசங்களை சுட்டுக் கொள்ளுங்க. பொள்ளாச்சியில பிப்ரவரி 12 ராணுவம் வந்து துப்பாக்கியில சுட்டுக் கொண்ட போது ஒருத்தன் பேசுறான். இன்னைக்கு காங்கிரஸ் மாறி இருக்கு அந்த ஸ்டாண்ட்ல இருந்து, தெரியுமா? எஸ், மாறி இருக்காங்க. அப்புறம் எதுக்கு வந்து பழசெல்லாம் நீ நோண்ற? அதுக்கு பிறகு பெரியாரும் இந்த பக்கம் வந்துட்டார்ல. திமுக ஆதரவு அதிகாரம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பெரியார் இருப்பார். எப்பயுமே அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வெள்ளக்காரனா இருந்தாலும் அங்க இருப்பாரு, காங்கிரஸ் இருந்தாலும் அங்க இருப்பாரு, திமுகவா இருந்தாலும் இருப்பாரு. அதிகாரம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் பெரியார் இருப்பார் எப்பயுமே. பெரியார் ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது ஒண்ணு மட்டும் வச்சு நீ பெரியார் இடப்பட முடியாத நான் ஏத்துக்கிறேன். ரைட். ஆனா இந்த பிரச்சனையை பத்தி ஒரு படம் எடுக்கும்போது பெரியாரோட ரோலை நீ சொல்லாம கடந்து போறீங்கன்னா உனக்கு என்ன உள்நோக்கம்? நீ யாரை வேணா கொண்டாடாம போ. இன்னைக்கு சகலத்துக்கும் பெரியார் தான் காரணம். பெரியார் இல்லைன்னா நம்ம டேஷா இருந்திருப்போம்லாம் பேசுறாங்கல்ல. அப்ப இந்த விஷயத்துல அவரோட ஸ்டாண்ட் என்ன? அதை ஏன்டா பேச மாட்டேன்? பேசியிருக்கணும் சார், பேசியிருக்கணும். நிறைய பேர் தவிர்த்தாங்கல்ல. எம்ஜிஆர், காமராஜர். பாருங்க, வரலாறு வச்சு படம் எடுக்கும்போது இருக்க பெரிய சிக்கல் இதாங்க. நீங்க பிரச்சார படமா இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் மூவிஸ். நீங்க இதை ரொம்ப நோண்டிங்கன்னா நீங்க எக்ஸ்போஸ் ஆகி நிற்பீங்க. அவ்வளவுதான்.